ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசியோட டைப் டெஸ்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதுதான், இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைப் டெஸ்ட் பத்தி நிறையவே டவுட் இருக்கு. ஓகேவா? ஸோ என்டிபிசி எக்ஸாம் பத்தி உங்களுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் கிளாஸ், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தா கூட இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சிபிடி 1 இருக்கும், அடுத்து சிபிடி 2 இருக்கும். இந்த சிபிடி 2க்கு அப்புறம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு டைரக்டாவே சிபிடி 2க்கு அப்புறம் மெடிக்கல் அண்ட் டிவி இருக்கும். சோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிபேட் எக்ஸாம் வந்து இருக்கும். இது எல்லாருக்கும் நான் சொன்னதுதான். இப்போ இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசில என்னென்ன லெவல்லாம் இருக்கு? 5 லெவல் இருக்கு. லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு 5 லெவல் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 5 லெவல்ங்கும் போது இந்த லெவலே ஒரு பிக், இப்போ புதுசா அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதுவே கன்ஃபியூஸா இருக்கு. அது என்ன லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இது ஒண்ணுமே இல்ல. லெவல் 6, லெவல் 2 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் வைஸ், அந்த சேலரி வைஸ் வேரி ஆகும். ஓகேவா? ஆனா நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து சேம் என்டிபிசி தான். என்டிபிசிக்குள்ளதான் இவ்வளோ போஸ்ட்டுக்குமே நீங்க எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெவல் 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள இவ்வளோ போஸ்ட் வருது. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், கிரைம்ஸ் கிளர்க்னு லெவல் 2க்குள்ள இந்த போஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்துருந்தாங்க. லெவல் 3 பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்னு இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. லெவல் 4க்குள்ள டிராபிக் அசிஸ்டன்ட், லெவல் 5க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர்னு இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து லெவல் 5 அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் சேலரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அலவன்சஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனாலதான் அவங்க அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸாம் வந்து என்னன்னா என்டிபிசி எக்ஸாம். ஓகேவா? அதனால நீங்க இதை பத்தி இந்த லெவல்னா என்ன அப்படின்னு போட்டு புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் 6ங்கிறது கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர் தான் லெவல் 6. ஓகேவா? சோ இப்போ இந்த டைப்பிங் டெஸ்ட் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சிபிடி 1 முடிச்சுட்டு சிபிடி 2ல பாத்தீங்க அப்படின்னா லெவல் 2 அண்ட் லெவல் 5க்கு உங்களோட கட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெவல் 2 அண்ட் 5க்கு உங்களோட கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா இந்த லெவல் 2 அண்ட் 5ல ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த டைப் டெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் டவுட் வருதுன்னா, இது ஒரு ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட்னா இதுக்கு டைப் சர்டிபிகேட் வேணுமா மேம், இதுல லோயர் முடிச்சிருக்கணுமா ஹையர் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்க. இதுக்கு டைப் சர்டிபிகேட் தேவையில்ல. சோ இதுக்கு லோயர் ஹையர்னு எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். எந்த ஒரு டைப்பிங் இன்ஸ்டியூட் போய் நீங்க படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தா போதுமானது. ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சர். ஓகேவா? சோ இது வந்து சிபிடி 1, சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தனியா ஒரு நாள் இந்த ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஆனா இதுல நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு நீங்க 30 வேர்டு டைப் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் வந்து மினிமம் 30 வேர்டு, நீங்க அதுக்கு மேலனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். டோட்டலா நீங்க 300 வேர்ட்ஸ் இல்ல 300க்கும் மேல டைப் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களோட எரர் எல்லாமே கழிச்சு நீங்க கரெக்டா அந்த 300 வேர்டு கரெக்டா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து குவாலிஃபை ஆகிருவீங்க. ஓகேவா? சோ இந்த டைப்பிங் எரர், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு சில ஃபார்முலாஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே நான் சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் இப்பவே சொன்னேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. அதனால இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட் டைப் தெரிஞ்சிருந்தா போதுமானது. இதுக்கு டைப் சர்டிபிகேட் தேவையில்ல. வேற எந்த இன்ஸ்டியூட்லயும் நீங்க டைப்பிங் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த டெஸ்ட் நடக்கும். சோ டோட்டலா 300 வேர்டு வந்து நீங்க தப்பு இல்லாம டைப் பண்ணணும். மினிமம் 300 வேர்டு, அதுக்கு மேல நீங்க எத்தனை வேர்டுனாலும் டைப் பண்ணிக்கலாம். சோ இதுல ஜஸ்ட் குவாலிஃபை மட்டும் தான் ஆகுவீங்க. சோ இதுல இதோட மார்க் அந்த மாதிரி எதுவுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த டைப்பிங் டெஸ்ட் பத்தி இப்போதைக்கு நீங்க பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது சிபிடி 1 அண்ட் 2 மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. இந்த சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படியும் 2 மாசம் டைம் இருக்கும். அந்த 2 மாசத்துல நான் சில வெப்சைட்ஸ் வந்து சொல்றேன் உங்களுக்கு. அது எல்லாமே ஃப்ரீ வெப்சைட் தான். அதுல போய் டைரக்டா டைம் 10 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் கையில, உங்க லேப்டாப் ஆர் பிசி வச்சுட்டே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்னா இந்த டைப்பிங் வந்து பிராக்டிஸ் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். சோ 300 வேர்டு 10 நிமிஷத்துல டைப் பண்றதுங்கிறது ஈஸி தான். யாரா இருந்தாலுமே டைப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம புதுசா ஒன்னும் லேப்டாப் பார்க்க போறது இல்ல, புதுசா ஒன்னும் போன் யூஸ் பண்றது கிடையாது. சோ ஏற்கனவே நம்ம லேப்டாப்ல பழகிட்டு தான் இருக்கோம். சோ அதனால நீங்க ஜஸ்ட் இது வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ணா போதும்.
போதுமானது. இதை பத்தி உரி பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ இப்போ இந்த டைப்பிங் டெஸ்ட் எந்த போஸ்ட்டுக்குலாம் வரும்னு சொல்லிட்டேன். எதுக்கு வரும்னா லெவல் 2க்குள்ள நீங்க கிளியர் ஆகி போறீங்க அப்படின்னா நீங்க டைப் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். சோ அந்த லெவல் 2க்குள்ள என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், கிரைம்ஸ் கிளர்க். ஓகேவா? சோ இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் டைப் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். சோ போன டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சிபிடி 2ல நிறைய ஸ்கோர் வச்சிருந்தாரு. ஆனாலும் அவர் டைப் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகல. சோ மொத்தத்துக்கும் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருக்க 2 மாசத்துல இந்த டைப் டெஸ்ட சாதாரணமா எடுத்துடக்கூடாது. சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2 மாசம் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல குவாலிஃபை ஆகுறது மஸ்ட். ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீங்க சிபிடி 2ல என்னதான் ஸ்கோர் வச்சிருங்க, 120க்கு 120 கூட நீங்க ஸ்கோர் வச்சிருந்தாலும் இதுல நீங்க குவாலிஃபை ஆகிருக்கணும். ஓகேவா? சோ இப்போ லெவல் 3ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ லெவல் 3ல உங்களோட கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்காது. லெவல் 4க்குள்ள போறீங்க அப்படின்னா டிராபிக் அசிஸ்டன்ட். சோ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சைக்கோ டெஸ்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா சிபேட், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இந்த சிபேட்னா என்னங்கிறதையும் நான் சொல்றேன். சோ இது எல்லாமே இப்போ நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அடுத்து குட்ஸ் கார்டு. சோ குட்ஸ் கார்டு சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், இவங்க எல்லாரும் எதுல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் 5க்குள்ள வருவாங்க. சோ இந்த லெவல் 5ல இருக்கக்கூடிய 3 போஸ்ட்டுக்கு டைப் டெஸ்ட் வந்து நடக்கும். சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர். சோ இதுக்கு வந்து என்ன இருக்கும்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். போன தடவை நம்ம ஸ்டூடெண்டே ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 5ல டைப்பிங் டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. டைப் டெஸ்ட்ல வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாரு. ஓகேவா? சோ அவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன். சோ டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாரு. ஆனாலும் அவருக்கு வந்து என்ன போஸ்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்ஸ் கார்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருந்தாரு. ஏன்னா அந்த குட்ஸ் கார்டுக்கும் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கும் ஸ்கில் டெஸ்ட் கிடையாதா? சோ லெவல் 5ல தான் போனாரு. பட் இந்த டைப் டெஸ்ட் அவர் டிஸ்குவாலிஃபை ஆனாலுமே டைப் டெஸ்ட் வந்து அவர் மத்த சிபிடி 2ல எல்லாம் ஸ்கோர் நல்லா தான் வச்சிருந்தாரு. சோ டைப் டெஸ்ட்ல டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாரு. ஆனாலும் அவர் வந்து குட்ஸ் கார்டா செலக்ட் ஆயிட்டாரு. ஓகேவா? சோ அதனால நீங்க எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். சோ இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லெவல் 2க்குள்ள போறீங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். லெவல் 5க்குள்ள இந்த போஸ்ட்டுக்குலாம் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த 300 வேர்டு இருக்கு. அதை 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து டைப் பண்ணணும். ஓகே? சோ அதே மாதிரி கமர்ஷியல் அப்ரண்டிஸ் லெவல் 6ல இருக்கு. அதுக்கு எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டுமே கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் 6, அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டையுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சேம் சிலபஸ் தான். சிபிடி 1 படிக்கும் போதே சிபிடி 2வும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். அங்க என்ன மேக்ஸோ அதே மேக்ஸ் தான், அங்க என்ன ரீசனிங்கோ அதே தான். அங்க படிக்க ஜெனரல் அவேர்னஸ் தான். இங்கேயும் இங்க 100 மார்க்குக்கு எழுதுவீங்க, இங்க 120 மார்க்குக்கு எழுதுவீங்க. இங்கேயும் டைம் 1.5 மணி நேரம், இங்கேயும் டைம் 1.5 மணி நேரம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கட் ஆஃப்லாம் இருந்துச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு டைப் டெஸ்ட் பத்தி ஒரு தெளிவான ஐடியா இதுல கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வேற ஏதாவது இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எதுவுமே நீங்க பயப்பட வேண்டாம். இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் தான். இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இல்ல ஃபைனல் இயர், ஃபோர்த் இயர் ஏதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட 12th குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க உள்ள போயிடலாம். இதோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி. நீங்க டிகிரி இப்பதான் முடிச்சீங்க, இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சேன், இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாம்ல இதுல இருக்கக்கூடிய 12th லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க, டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஏஜ் லிமிட்ல இருந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. சோ 12th லெவல் போஸ்ட்டுக்கு 18ல இருந்து 30 இருந்தது, இப்ப 18ல இருந்து 33 மாறி இருக்கு. யாருக்குன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. இப்போ ஓபிசினா இது கூட இன்னொரு 3 வருஷமும் நீங்க கூட்டிக்கலாம். ஏன்னா ஓபிசிக்கு ஏற்கனவே ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அது போக கோவிட் ரிலாக்ஸேஷன் வேற ஒரு 3 இயர்ஸ். அதனால நமக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? வேற எதுவும் என்டிபிசி எக்ஸாம் பத்தி டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். உங்களோட ஐ ஸ்டாண்டர்ட் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. டேட்டூ போட்டிருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேட்டூ போட்டிருக்கிறத வச்சு உங்களை வந்து
எலிமினேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? சோ நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாம உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து 11,558 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சோ இன்னுமே வேகன்சி எப்பனாலுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுதான் வேகன்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. போன தடவை கூட பாத்தீங்கன்னா சிபிடி 1 நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கட் ஆஃப் விட்டு இருந்தாங்க. அந்த கட் ஆஃப் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு கட் ஆஃப்னு போட்டு கட் ஆஃப் கம்மியா வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால நாம வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, வேகன்சி கம்மி அதிகம் அந்த மாதிரி எதையும் நினைச்சு நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது படிங்க. ஓகேவா? சிபிடி 1 and 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? சோ இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு நான் வெறித்தனமா படிக்கிறேன் மேம். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். சோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல என்டிபிசி எக்ஸாமுக்கான எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். ஓகேவா? சோ இப்போ டிஎன்பிசி படிச்ச ஸ்டூடெண்ட்டும் இந்த என்டிபிசி நீங்க எழுதலாம். அதே மாதிரி இப்ப பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க என்டிபிசி எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா போன தடவை ரயில்வே பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ரயில்வேக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணவங்க கூட கிடையாது. டிஎன்பிசி படிச்ச ஸ்டூடெண்ட் ரயில்வே கிளியர் பண்ணாங்க, எஸ்எஸ்சி படிச்ச ஸ்டூடெண்ட் ரயில்வே கிளியர் பண்ணாங்க, பேங்கிங் படிச்ச ஸ்டூடெண்ட்டும் ரயில்வே வந்து கிளியர் பண்ணாங்க. அதனால நீங்க வேற எந்த எக்ஸாமும் படிச்சிட்டு இருக்கீங்கனாலுமே சைட்ல இந்த ரயில்வே எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்னா நீங்க அங்க படிச்ச ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், சோ இது எல்லாமே யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கணும். அதாவது டிஎன்பிசிக்கு படிச்ச லெவல்ல இருந்து கொஞ்சம் அதிகமா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். பேங்கிங் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் படிச்சிருப்பீங்க. அந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வச்சுட்டு ஜெனரல் அவேர்னஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அங்க இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் படிச்சிருப்பீங்க. அந்த இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மத்தபடி எல்லா சப்ஜெக்டும் இங்க ரயில்வேக்கு வந்துடும். அதனால நீங்க என்ன எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து எழுதுங்க. ஓகேவா? சோ இதுக்கான பெஸ்டான கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்லயே ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். கிளாஸ், டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் ஆகிருக்கும். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா இதுல எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ரயில்வே, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி கொடுத்திருப்போம். அதனாலதான் இதோட நேம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்திருக்கோம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், சிலபஸ் எல்லாமே இதுல கவர் ஆகிரும். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இல்லையா? சோ குயிக்காவே லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து, அதாவது நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம ஆப்ல கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த லைவ் டெஸ்ட் யாருனாலுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். லைவ் டெஸ்ட் வந்து தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேவா? சோ ஓவராலா எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ற மாதிரி லைவ் டெஸ்ட் வந்து வச்சிருப்போம். சோ எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த லைவ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைவ் கிளாஸ் வேற நடக்கும். சோ அதனால நீங்க இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய் இல்ல. சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபர் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இல்லையா? சோ அதனால இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1699. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இருக்கிறதுனால டீம்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock குள்ள க்ளோஸ் ஆகிரும். ஓகே? சோ இதுலயே உங்களுக்கு கிளாஸ், டெஸ்ட், உங்க டெஸ்டோட ரேங்க் எல்லாமே பாத்துக்கலாம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி ஜாயின், இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல அமௌண்ட் வந்து 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ எப்படி பே பண்ணணும்னா மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்குனாலும் இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர்.
நம்பர். எக்ஸாம் பத்தி உங்களோட ஏஜ் கரெக்டா இருக்கா, குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு எனக்கு கரெக்டா இருக்குமா, இல்ல வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ரயில்வேக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல இருந்து நீங்க ஃப்ரீ மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.